ஹலோ டிட்ஸ், டாக்டர் சுரேஷ் ரதமன் கோயம்புத்தூர்லேருந்துங்க. இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎன்ஏஏ ரவுண்டு 3ல சாய்ஸ் ஃபில் பண்ணணும்னு வெயிட் பண்ணிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அருமையான இன்புட்டுங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இடம், குறிப்பாக சவுத் ஜோன் எல்லா டிஸ்ட்ரிக்டும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். சென்னைக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கிறேன், கோயம்புத்தூருக்கு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இது மற்ற எல்லா ஜோனையும் கவர் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் காலேஜ். ரவுண்டு 3ல போகிற ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கல்லூரிகள்லாம் நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண வேண்டாம். டெஃபினட்டாக இவங்க எல்லாமே ஒரு பெஸ்ட் உங்களுக்கு சர்வீசஸ் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அட் த எண்ட் ஆஃப் த 4 இயர்ஸ் நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இந்த கல்லூரிகள் உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் தான் லிஸ்ட்டில் போட்டிருக்கோம். இந்த லிஸ்ட் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. கூடுமான வரைக்கும் இந்த லிஸ்ட் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு இன்புட்டை கொடுக்கும். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஆர்டர்ஸ் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்படி சாய்ஸ் ஆர்டரில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நம்மளுடைய கீழே வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்குறோம், கீழே நம்பர்ஸ் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து பெஸ்ட் சர்வீசஸ் கொடுப்போம். இந்த சர்வீசஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ சர்வீசஸ் தான். இந்த சர்வீசஸ்லேருந்து யாராவது உங்கள்கிட்ட வந்து நாங்கள் சாய்ஸஸ் கொடுங்க சார், சாய்ஸ் ஆர்டர் கொடுங்க, எஸ் சூஸ் பண்ண ஆர்டர் அனுப்பி விடுங்க, உங்களுடைய நீங்கள் சாய்ஸ் ஃபில்லி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ஆர்டர் அதை கொடுங்க, இப்படிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. இந்த மாதிரி யாராவது ஃபோன் பண்ணி கேட்குறாங்கன்னா அவங்க கம்ப்ளீட்டாக ஒரு ஏரியர்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்க முடியாது, அவங்க ஒரு ஏஜென்ட்டாக தான் இருக்க முடியும். ஸோ கேரியர் எக்ஸ்பர்ட்டுங்கிற பேரில் ஏஜென்ட் அத்தனை பேர் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, நிறைய கால்ஸ் வரும், அதை பண்ணுறோம் சார், இதை பண்ணுறோம் சார், அப்படி பண்ணுறோம் சார், நிறைய பேர் இப்போ குழப்புவாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் ஏஜென்ட்ஸ் கையில் போய் சிக்கிக்காமல், அப்படியே இருந்தாலும் நம்பிக்கை உரியவங்களா இருக்காங்களா, நல்லா பண்ணுறாங்களா, அவங்க சொல்கிற காலேஜ் நல்ல காலேஜாக இருக்கா, நம்ம மார்க்கு தகுந்த மாதிரி கொடுக்குறாங்கிறத கொஞ்சம் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணும்போது இந்த கல்லூரிகள் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்கிறதையும் வெரிஃபை பண்ணிக்க. இதில் இல்லாத கல்லூரிகள் இருந்தால் அது மோசமான கல்லூரிகளோ அப்படி இல்லை நம்ம சொல்ல வரலை. பட் நீங்கள் ஒரு டபுள் டைம் செக் பண்ணிக்கிட்டு அந்த கல்லூரியில் போய் சேர்ந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறோம். இதெல்லாம் சொல்கிறேன் நீ யார் அப்படின்னா, இதே ஃபீல்டில் 27 வருஷம் இருந்ததுனால ஒரு கல்லூரி என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணால் ஒரு கல்லூரி நல்ல கல்லூரி, என்ன பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணால் ஒரு கல்லூரி தப்பான கல்லூரி, இது எல்லாத்தையும் அனுபவபூர்வமாக பார்த்ததுனால எந்த தப்பு எந்த கல்லூரியில் நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிஞ்சதுனால தான் இந்த லிஸ்ட்டை போட்டிருக்கிறோம். ஸோ ஒரு பெஸ்ட் கல்லூரியை கண்டிப்பாக இந்த லிஸ்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். மதுரை ஜோனுக்குள்ளே போகலாம். மதுரை ஜோன் அப்படின்னு போகும்போது ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கல்லூரிகள் தான் நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ உங்களுக்கு கவர்மெண்ட் கல்லூரிகள் பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக எல்லா கவர்மெண்ட் கல்லூரிக்கும் முன்னுரிமை நீங்கள் கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். என்னால் செல்ஃப் ஸ்டடி பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க கவர்மெண்ட் கல்லூரியில் போய் சேர்ந்துக்குங்க, மிஸ் பண்ணிட வேண்டாம். இல்லை சார் என்னால் கொஞ்சம் பணம் கட்ட முடியும், என்னால் ஓரளவுக்கு தான் பணம் கட்ட முடியும், காசு கம்மியாக இருக்கிற மாதிரி கல்லூரிகள் சொல்லுங்கள் சார், எங்கள் ஜோன்லேயே சொல்லுங்கள் சார், அதுக்கு தான் இந்த லிஸ்ட்டு. நம்பர் 1 5010 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். நம்பர் இது 1 2 3ங்கிறது வந்து நான் லிஸ்ட்டு தான், அதாவது ஆர்டர் மாதிரி கொடுக்கலைங்க, சும்மா சீரியல் நம்பராக எடுத்துக்கங்க. இதை எப்படி வேணும் நீங்கள் ஷஃபிள் பண்ணிக்கங்க. 5986 வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. எஸ்ஆர்எம் மதுரை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி மதுரை. 5904 கேஎல்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 5912 பாண்டியன் சரஸ்வதி யாதவ் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை. 5914 சோழமலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 2327 என்எஸ்என் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கரூர். 5536 மங்கையர்கரசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. 5990 லதா மாதவன் இன்ஜினியரிங் காலேஜ் மதுரை. 3831 இந்திரா கணேசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. 5532 வைகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மேலூர் மதுரை. 5911 பிடிஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி மதுரை. அடுத்து நாகர்கோயில் பார்க்கலாங்க. நாகர்கோயில் அண்ட் கன்னியாகுமரி சைடில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகர்கோயில் 4023 நாகர்கோயில் இருக்கிறது, இது 2 தடவை ரிப்பீட் ஆயிருக்கு, சாரி. அடுத்து 4944 அருணாச்சலா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் உமன். உண்மையிலேயே நல்ல பெஸ்ட் காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்க காலேஜ், தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். 4971 சென்ட் ஜேவியர் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோயில். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 4677 அருணாச்சலா ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ். ஏற்கனவே வந்து லூடஸ் மவுண்ட் காலேஜ்ன்ற நேமில் இருந்தது, இப்போ அருணாச்சலம் காலேஜ் ஹைடெக் காலேஜ் நேமில் மாறி இருக்கு. இதுவும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. 4981 பொன்ஜஸ்லி இன்ஜினியரிங் காலேஜ் நாகர்கோயில். 4670 ரோஹிணி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அட்டானமஸ் கன்னியாகுமரி. 4928 மார்எஃப்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கன்னியாகுமரி. ஸோ கன்னியாகுமரி நாகர்கோயில் ஏரியாவில் வந்து இந்த கல்லூரிகள்லாம் வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல பர்ஃபார்ம் இருக்க கல்லூரிகள். ஸோ தாராளமாக இதெல்லாம் உங்கள் சாய்ஸஸ் தேர்ட் ஒன்று நீங்கள் வைக்கலாம். ஸோ அடுத்து திருநெல்வேலி அந்த தூத்துக்குடி சைடில் பார்க்கலாங்க. திருநெல்வேலி தூத்துக்குடி ஃபர்ஸ்ட் நம்ம கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி போட்டிருக்கிறோம். 4974 ஆல்மோஸ்ட் சீட் முடிஞ்சிருச்சு. அங்குமாக கொஞ்சம் சீட்ஸ் எஸ்சி எம்பிசிக்கு இருக்குது, நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 4020 அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் திருநெல்வேலி. இங்கேயுமே நீங்கள் வந்து சீட்ஸ் வேகன்சி கொஞ்சம் இருக்குது, பார்த்துட்டு எடுத்துக்கங்க. 4955 பிரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் திருநெல்வேலியே வச்சு பார்த்தோம்னா த பெஸ்ட் காலேஜ்னு சொல்லும்போது பிரான்சிஸ் ஜேவியர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து 4669 தாமிரபரணி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ். ஸோ அடுத்து 4949 பிஎஸ்என் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்து 4954 டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜ், தூத்துக்குடி சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். ரொம்ப நாளாக சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணாங்க.
நடுவில் சின்னதாக ஒரு வைப்ரேஷன், ஆனால் இப்போ நல்லா கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. தாராளமாக இந்த காலேஜும் லோக்கல் லெவலில் இருக்கிறவங்க, அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து 4969 ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி. உண்மையிலேயே வந்து அந்த திருநெல்வேலி சைடில், தூத்துக்குடி சைடில் எடுக்கணும்னு நினச்சா இந்த கல்லூரியும் தாராளமாக தேர்ட் ரவுண்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். 4969 ஸ்கேட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, ஸ்கேட் நகர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல கூடிய நல்ல காலேஜ். அடுத்து 4933 சென்ட் மதர் தெரசா இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல காலேஜ். ஸோ இதெல்லாம் ரவுண்ட் 3க்கு போகிறதுக்கான ஒரு பெஸ்ட் காலேஜ் இன் திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து திருச்சி ஜோனில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. திருச்சி ஜோனில் இருக்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூஷன் காலேஜ் ஒன்று இருக்குங்க. அது ஆல்மோஸ்ட் ஃபில் ஆயிடுச்சு. 1-2 சீட் வேக்கன்ட் இருக்கு. வேணும்னா அதை ஃபர்ஸ்ட்ல நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. 3819 சாரநாதன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், திருச்சியில் நல்ல காலேஜுங்க. 3795 SRM TRP இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணச்சநல்லூர் இருக்கிற காலேஜ், நல்ல காலேஜ். 3701 கே ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, திருச்சியில் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டிய காலேஜ். 3826 கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 2630 செட்டில்டு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கரூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ். அடுத்து 3807 JJ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, திருச்சி. அடுத்து திருச்சி இன்ஜினியரிங் காலேஜ், திருச்சிராப்பள்ளி 3820. அடுத்து 3786 MAM ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங், மேம் சொல்லுவாங்க, MAM ஸ்கூல் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ். அடுத்து 3811 MIET இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ இந்த கல்லூரிகள்லாம் தேர்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்மையிலே கொஞ்சம் நல்லா போட்டு ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கல்லூரியில் இருக்கும். ஸோ உங்கள் கட்டாவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காலேஜை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷஃபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து என்னன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து புதுக்கோட்டை மாவட்டங்களில் வந்து பெஸ்ட் காலேஜஸ் எது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? புதுக்கோட்டையில் பெஸ்ட் பர்ஃபார்மர் இன்ஸ்டியூட் அப்படின்னு பார்க்கும்போது 3920 சுதர்சன் இன்ஜினியரிங் காலேஜ், சத்தியமூர்த்தி காலேஜ் ரொம்பவே சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. நியூ மேனேஜ்மெண்ட் எடுத்து பண்ணுறாங்க. சூப்பரான ரோட் மேப்பு, பக்கா அகடமிக் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஜெயின்ஸ் எல்லாம் உள்ள வந்து இந்த காலேஜ் டெஃபினட்டாக இன்னும் 2-3 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரடைம் ஷிஃப்ட் எடுத்து நீங்கள் என்ன எதிர்பார்த்து இந்த கேம்பஸ்குள்ளே போறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான ஒரு மேனேஜ்மெண்ட்டும் பொட்டன்ஷியல் அகடமிக் லீடர் டீமும் இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ தாராளமாக இந்த கல்லூரியை நீங்கள் எடுத்து போகலாம். 3908 மவுண்ட் ஜயன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நல்ல ஃபேமஸான கல்லூரிகள். இதுவும் நல்ல தாராளமாக நீங்கள் செகண்ட் ரவுண்டில் ஆல்மோஸ்ட் சீட் போயிருக்கு. தேர்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த சுதர்ஷன் இன்ஜினியரிங் காலேஜ் தாராளமாக எடுக்கலாம். ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா 3846 மதர் தெரசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, புதுக்கோட்டையில் ஒரு நல்ல கல்லூரி, தாராளமாக பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 3812 மூகாம்பிகை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, புதுக்கோட்டையில். ஆக்சுவலாக திருச்சி டு புதுக்கோட்டை போகிற ரோட்லேயே இந்த கல்லூரி இருக்கும். ஓஹோன்னு இருந்த காலேஜ் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், இப்போ கொஞ்சம் ரீவேம் பண்ணியிருக்காங்க. ஸோ தாராளமாக புதுக்கோட்டை ஏரியாவில் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக இந்த 4 காலேஜஸ் நீங்கள் எடுக்கலாம். ஸோ டாப் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் சுதர்ஷன் இன்ஜினியரிங் காலேஜ் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தைரியமாக நீங்கள் எடுக்கலாம். ஸோ அடுத்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சைடில் நம்ம பார்க்கலாங்க. தஞ்சாவூர் நாகப்பட்டினம் சைடில் பார்க்கும்போது கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், உங்களுக்கு கந்தரகோட்டை தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கேம்பஸ், இது நீங்கள் சீட்ஸ் நிறைய இருக்குது, சீட்ஸ் இருக்க பார்த்துட்டு நீங்கள் தாராளமாக எடுத்துக்கங்க. அடுத்து 3021 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், பட்டுக்கோட்டையில் இருக்கிற காலேஜ். நீங்கள் லோக்கலாக இந்த பட்டுக்கோட்டை பெல்ட்டில் இருக்கிறவங்க, நீங்கள் முத்துப்பேட்டை, நீங்கள் வந்து தொண்டி, புதுக்கோட்டை, அறந்தாங்கி, திருத்துறைப்பூண்டி, ஸோ அந்த பெல்ட்டில் இருக்கிறவங்களும் தாராளமாக எனக்கு ஃபீஸ் கம்மியாக வேணும் சார், தாராளமாக நீங்கள் அந்த கேம்பஸ் எடுத்துக்கலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரைவேட் காலேஜில் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3806 EGS பிள்ளை இன்ஜினியரிங் காலேஜ் வந்து நாகப்பட்டினத்தில் இருக்கிற காலேஜ் ரொம்பவே நல்லாயிருக்கும். தாராளமாக இந்த ரவுண்ட் 3ல போகிற ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா AVC காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மன்னம்பந்தல் மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய காலேஜ் 3801, இதுவும் ஒரு நல்ல கல்லூரி. அடுத்து கும்பகோணம் சைடில் இருக்கக்கூடிய 3804 அரசு இன்ஜினியரிங் காலேஜ் ரொம்பவே நல்லா இருக்கும். தேர்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக போடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதுவுமே ஒரு நல்ல கல்லூரி. தஞ்சாவூரில் போனவங்க தேர்ட் ரவுண்டில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து 3833 பரிசுத்தம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் அட்டானமஸ் காலேஜ், இதுவும் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலேஜ், தாராளமாக நீங்கள் தேர்ட் ரவுண்ட் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கடலூர், பண்ருட்டி, விழுப்புரம் ஏரியாவில் எதெல்லாம் பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர், பண்ருட்டி, விழுப்புரம் ஏரியா லோக்காலிட்டியில் இருக்கிறவங்க நீங்கள் எந்த காலேஜ் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா டெஃபினட்டாக அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் தாராளமாக எடுக்கலாம். சூப்பராக இருக்கும், கவர்மெண்ட் தான், ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், நல்ல ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய காலேஜ், தாராளமாக எடுத்துக்கலாம். 3019 யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பண்ருட்டி கேம்பஸில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைடட் காலேஜ், தாராளமாக எடுக்கலாம். அடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய அண்ணா யூனிவர்சிட்டி அப்ளைடட் காலேஜ் இருக்குது. இது மூணுமே உங்களுக்கு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன், ஃபீஸ் கம்மியாக இருக்கணும், தேர்ட் ரவுண்டில் போகிறவங்க தாராளமாக எடுக்கணும், இந்த காலேஜ் எடுத்துக்கலாம். ஓகே சார், பிரைவேட்டில் வந்து சூப்பராக இருக்க காலேஜ் எதுன்னு சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக 1412 மயிலம் இன்ஜினியரிங் காலேஜ், மயிலத்தில் இருக்கக்கூடிய காலேஜ் நல்ல காலேஜுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா IFIT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ், நல்ல காலேஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா VRS காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, உங்களுக்கு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் அரசூரில் இருக்கக்கூடிய காலேஜ் 1421. அடுத்து 1441 AKT மெமோரியல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, கள்ளக்குறிச்சியில் இருக்கிற காலேஜ். அடுத்து 1605 இதயா இன்ஜினியரிங் காலேஜ், ஒன்லி ஃபார் உமன். விமன்ஸ்க்கு வந்து இது ஓரளவுக்கு அந்த ஏரியாவில் இருக்கிறது நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, தாராளமாக எடுத்துக்கலாம். 1434 சூர்யா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், உங்களுக்கு விழுப்புரத்தில் இருக்கிற காலேஜ், விக்கிரவாண்டியில் இருக்குது. அடுத்து 3425 CK காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கடலூரில் இருக்கக்கூடிய காலேஜ். அடுத்து MRK இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, நாட்டார்மங்கலம் காட்டுமான கோயில் இருக்கக்கூடிய கேம்பஸ். அடுத்து 3822 திட்டக்குடி செங்குதர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஏற்கனவே டாக்டர் நாவலர் இன்ஜினியரிங் காலேஜ் இருந்தது, இப்போ நியூ பேரடைம் ஷிஃப்ட் எடுத்து கோயம்புத்தூர் ஜோனில் இருக்கிறவங்க ரன் பண்ணுறாங்க.
ஸோ நல்லாவே ஒரு மாற்றம் இந்த காலேஜில் தெரியுது. தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 3410 கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி நெல்லிக்குப்பம் கேம்பஸில் இருக்கிற காலேஜ் வந்து ஒரு நல்ல காலேஜ். ஸோ இந்த காலேஜில் தான் நீங்கள் ரவுண்ட் 3 போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக உங்கள் சாய்ஸஸில் வந்து தைரியமாக எடுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து வெள்ளூர் அண்ட் திருவண்ணாமலை சைடில் நம்ம பார்க்கலாம். ஸோ வேலூர் சைடில் அப்படின்னு பார்க்கும்போது நம்பர் 1516 தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பாகாயம்ல இருக்கக்கூடிய காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ் சூப்பரான காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ்லேயே வச்சு பார்க்கும்போது பெஸ்ட் காலேஜ் 7 தான் இருக்குது. அதில் இந்த காலேஜும் கண்டிப்பாக வரும். தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். 1504 அருணை இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய நல்ல கேம்பஸ். தாராளமாக இதுவும் எடுக்கலாம். நல்ல ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், ஆனால் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, எடுத்துக்கலாம். 1505 சி அப்துல் ஹக்கீம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி வெள்ளூர் இருக்கக்கூடிய காலேஜ் நல்லாவே இருக்குது, நல்லா பண்ணலாம். 1520 கிங்ஸ்டன் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு வந்து வெள்ளூர் இருக்கக்கூடிய பெஸ்ட் கேம்பஸ். தாராளமாக இதையும் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கணபதி துளசி இன்ஜினியரிங் காலேஜ் சித்தூர் கடலூர் ரோட்டில் இருக்கக்கூடிய காலேஜ், இதுவும் நீங்கள் எடுக்கலாம். அடுத்து பிரியதர்ஷினி இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாணியம்பாடியில் இருக்கக்கூடிய காலேஜ். ஸோ இதெல்லாம் வந்து வெள்ளூர் சைடில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் கேம்பஸஸ் அப்படின்னா தாராளமாக ரவுண்ட் 3 போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் இப்போ கிருஷ்ணகிரி தருமபுரி ஹொசூரில் இருக்கக்கூடிய பெஸ்ட் காலேஜஸ்லாம் என்ன அப்படிங்கிற லிஸ்ட்டை பார்க்கலாங்க. ஸோ கிருஷ்ணகிரியில் பார்க்கும்போது 2369 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரியில் இருக்கிற காலேஜ் வந்து உங்களுக்கு தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூரில் இருக்கிற காலேஜ் 2603 இதுவுமே ஒரு பெஸ்ட் கேம்பஸ். ஸோ இந்த கேம்பஸை பொறுத்தவரை ஆல்மோஸ்ட் சீட் முடிஞ்சிருச்சு. தருமபுரியில் கொஞ்சம் சீட் இருக்குது. வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து தேர்ட் ரவுண்டில் போகிறவங்க மிஸ் பண்ணாமல் போடக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ 2601 அதியமான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உங்களுக்கு ஒசூரில் இருக்கிற காலேஜ் நல்ல காலேஜுங்க. அடுத்து 2621 இன்ஜினியர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி ஒசூரில் இருக்கக்கூடிய நல்ல காலேஜ் தாராளமாக எடுக்கலாம். 2616 சப்தகிரி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரியில் இருக்கக்கூடிய காலேஜ், இதுவும் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெயலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தொப்பூரில் இருக்கக்கூடிய காலேஜ் தாராளமாக எடுத்துக்கலாங்க. சார் ஈரோடு அண்ட் சேலம் சைடில் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, ஈரோடு சேலம் சைடில் பனாரியம்மன் நீங்கள் நம்ம கொடுக்கல. ஆனால் பனாரியம்மன் நிறைய சீட்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட் டயர் காலேஜ்கள் நம்ம எடுத்துருவோம். அங்கே பனாரியம்மன் போடணும், பனாரியம்மன் ஃபஸ்ட்டு போடுங்க. கொங்கு நீங்கள் தாராளமாக போட்டுங்க. இந்த 2 காலேஜ்லையுமே சீட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஃபஸ்ட்டு போட்டுட்டு மிச்சம் வந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கற்பூரில் இருக்கக்கூடிய காலேஜ் ஆல்மோஸ்ட் சீட் முடிஞ்சிருச்சிங்க. 1 or 2 சீட்ஸ் எஸ்சி சீட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். 2709 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஏற்கனவே ஐஆர்டிங்கிற காலேஜ், இதுவும் பெஸ்ட் காலேஜ். இங்கேயுமே லிமிடெட் சீட்ஸ் இருக்குது, இதையும் நீங்கள் தைரியமாக வைக்கலாம். அடுத்து 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஒரு நல்ல காலேஜ். ஒரு சேலத்தில் வச்சு பார்க்கும்போது சூப்பரான காலேஜ் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து 2707 ஈரோடு செங்குந்தர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையிலே எல்லா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஹிக்கல் லெபார்டரி, ரொபாட்டிக்ஸ் லெபார்டரி, ஏஆர் லெபார்டரியில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். டெஃபினட்டாக இது நல்ல போய் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 2653 நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் சேலத்தில். அடுத்து பார்த்தீங்கன்னா 2634 எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜ் சேலத்தில் ஒரு நல்ல காலேஜ். 2623 மகேந்திரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலத்தில் நெக்ஸ்ட் நல்ல காலேஜ். 2302 ஸ்ரீ சண்முகா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி எடுத்துக்கலாம். தீர்ஜலால் காந்தி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் நீங்கள் எடுக்கலாம். ஏவிஎஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 2347 ஏவிஎஸ் காலேஜுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் உங்களுக்கு குமாரபாளையம் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய காலேஜ் நல்ல காலேஜ். நீங்கள் வந்து தேர்ட் ரவுண்ட் போகிறவங்களுக்கு தாராளமாக இதில் மிஸ் பண்ணக்கூடாத கல்லூரிகள். காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட மேட்டூரில் இருக்கக்கூடிய கல்லூரி. அடுத்து செல்வம் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி உங்களுக்கு சேலம் ரோட்டில் நாமக்கல் இருக்கக்கூடிய கல்லூரி. ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு சேலத்தில் இருக்கக்கூடிய கல்லூரி. ஆர்பி சாரதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கிற கல்லூரி. ஸோ இந்த கல்லூரிகள் தான் சேலம் ஜோனில் ஈரோடு ஜோனில் மிஸ் பண்ணக்கூடாத கல்லூரிகள். ரவுண்ட் 3 போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ நாமக்கல் ஜோன் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் காலேஜ் அப்படின்போது கேஎஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். பாவை இன்ஜினியரிங் காலேஜ் தாராளமாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். செங்குந்தர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் உங்களுக்கு நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இன்ஸ்டியூஷன் தாராளமாக எடுக்கலாம். முத்தையாமல் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ராசிபுரத்தில் இருக்கிற காலேஜ், நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற இதுவுமே தாராளமாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்களுடைய செகண்ட் கேம்பஸ், இதுவுமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் நான் அதிலே சொல்லிட்டோம். விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உமன்ஸுக்குன்னு சொல்ல ரொம்ப டிசிப்ளின்டாக ரொம்ப வந்து கேர் எடுத்துக்கக்கூடிய ஒரு நல்ல இன்ஸ்டியூஷன் தாராளமாக விவேகானந்தா காலேஜ் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்ஸ்டியூஷன் தமிழ்நாடு சொல்ல ஃபார் உமன்ஸ். நம்ம ஏற்கனவே சொன்ன நார்வேயில் ஒரு கேம்பஸ் இருக்குது, அடுத்து இங்கே ஒரு கேம்பஸ் இருக்குங்க. நார்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருணாச்சலாங்கிற காலேஜும் இந்த ஜோனில் வந்து இந்த 2 காலேஜ் வந்து உமன்ஸுக்கு நல்ல கேர் எடுத்துக்கூடிய நல்ல கல்லூரி. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்யா விகாஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, ஏன்னா செல்வம் அங்கேயே நம்ம சொல்லிட்டோம். வித்யா விகாஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஜேகேகே நடராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடு இருக்கிற கேம்பஸ். நெக்ஸ்ட் அன்னை மாதாமல் ஷீலா காலேஜ் ஆஃப் அன்னை மாதாமல் ஷீலா இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கட் ஆஃப் கொஞ்சம் குறைய நம்ம வந்து பார்க்கணும் சார், எங்கள் ஏரியாவிலே படிக்கணும்னு நினைக்கும் போது தாராளமாக நீங்கள் ஜேகேகே நடராஜா, அன்னை மாதாமல் ஷீலா, பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான். ஸோ நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் காலேஜ் பிடிச்சிருந்தா நீங்கள் லிஸ்ட்டில் வைங்க, ஒரு தடவை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து வந்து விருதுநகர், கோவில்பட்டி, சிவகாசியில் வந்து பெஸ்ட் காலேஜஸ்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ விருதுநகர் சைடில் இருக்குது பார்க்கும்போது
மெப்கோ ஷில்லிங் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாருக்கும் தெரிஞ்ச காலேஜ், சீட் இன்னும் கொஞ்சம் வேக்கன்ட் இருக்கு, கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாத கல்லூரிகள். நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆல்மோஸ்ட் சீட் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் லிமிடெட் சீட்ஸ் இருக்கு, இதுவுமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கோவில்பேட்டில் இருக்கிற காலேஜ் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 4960 மெப்கோ ஷில்லிங் இன்ஜினியரிங் காலேஜ், த பெஸ்ட் காலேஜ், சீட்ஸ் கொஞ்சம் வேக்கன்ட் இருக்கு, ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ் இன் சிவகாசி, தாராளமாக அதை எடுக்கலாம். 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கொஞ்சம் லிமிடெட் சீட்ஸாக இருக்குது, இந்த காலேஜ் மிஸ் பண்ணிடாதீங்க. 4941 உண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கோவில்பட்டியில் இருக்கக்கூடிய காலேஜ், ரொம்பவே நல்லா பெர்ஃபார்மெண்ட் இருக்க இன்ஸ்டியூஷன்ஸ். கோவில்பட்டி அப்படின்னாலே எல்லாருமே நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் இல்லைன்னா மெப்கோ தான் பார்க்குறீங்க. ஸோ அதை தாண்டி எனக்கு நல்ல காலேஜ் வேணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக உண்ணாமலை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி எடுக்கலாம். இது வந்து ஒரு கோயம்புத்தூர் பேஸ்டு பீப்புள் இதை ரன் பண்ணுறதுனால நல்ல காம்படிட்டிவாக வந்து கொண்டு போகிறாங்க, நல்ல இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர் கொடுக்குற மாதிரியும் கொண்டு போகிறாங்க. ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர் படிக்கிற காலேஜில் என்னெல்லாம் கிடைக்குமோ அது ஆல்மோஸ்ட் சிமிலராக இங்கே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 4678 ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, உண்மையிலே நல்ல கேம்பஸ், தாராளமாக எடுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா காமராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, விருதுநகரில் இருக்கக்கூடிய காலேஜ், 4959 தாராளமாக எடுக்கலாம். அடுத்து 4965 பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய காலேஜ், தாராளமாக எடுக்கலாம். அடுத்து 4680 AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, உங்களுக்கு சிவகாசி விருதுநகரில் இருக்கக்கூடிய காலேஜ், தாராளமாக எடுக்கலாம். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய பட்டியலை நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ இந்த பட்டியல் அப்படியே வந்து உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மாகவே இந்த யூடியூபோடைய கீழே வந்து நம்ம லிங்க்ல கொடுக்குறோம், இதை அப்படியே டவுன்லோட் பண்ணிக்கங்க, ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே ஓரளவுக்கு ரவுண்ட் 3 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பெஸ்ட் கல்லூரிகள் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். உங்களுடன் சொல்லி இணையத்திலும் இதயத்திலும் வேற வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை, see you.